புது சிம் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் புதுசா சிம் வாங்கினாரு. அதுக்கப்புறமா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த நம்பரை கொடுத்த பிறகு அதுல ஜிபே ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த நம்பரை கொடுத்து பணம் போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் பணம் போட்டு விட்டாரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பணம் அவருக்கு ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் வேற வேற நம்பர்ல இருந்து ₹1, ₹10, ₹50 இந்த மாதிரிலாம் போட்டு பாக்குறாங்க. அப்பவுமே அந்த அமௌண்ட் எதுவுமே ஏறல. இப்போ பொதுவா நம்ம வாங்கக்கூடிய புது சிம் எல்லாமே ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ண நம்பர் ரீசார்ஜ் பண்ணாம அது முடிஞ்சு போய் ரீசைக்கிள்டா தான் நமக்கு வருது. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணப்ப பேடிஎம்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எந்த யூபிஐல இருந்து போட்டாலுமே பேடிஎம்க்கு டிஃபால்ட்டா வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இவர் ஜிபே ஓபன் பண்ணியிருந்தாலும் டிஃபால்ட்டா எதுல இருந்து போட்டாலும் பேடிஎம்க்கு போற மாதிரி செட் பண்ணியிருந்ததுனால யார் பணம் போட்டாலும் அந்த பழைய சிம்மோட ஓனரோட அக்கவுண்ட்டுக்கே எல்லா பணமும் போயிடுச்சு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல, அந்த பணத்தை திருப்பி வாங்கவும் முடியல. இதே மாதிரி சம்பவம் நீங்க புது சிம் வாங்கும் போதும் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓபன் பண்ற ஆப்ல டிஃபால்ட்டா எல்லா பேமெண்ட்டும் உங்களுக்கு வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இத போன்பேல எப்படி செட் பண்றது அப்படின்னா, போன்பே ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு வரும். அதுக்குள்ள போயிட்டு யூபிஐ செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா கீழ லாஸ்ட்ல யூஸ் யுவர் போன்பே ஆஸ் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எந்த யூபிஐ ஆப்ல இருந்து அந்த நம்பருக்கு பணம் போட்டாலும் உங்க போன்பே ஆப் மூலமா உங்க அக்கவுண்ட்டுக்கு தான் வந்து சேரும். இதே மாதிரி நீங்க அதிகமா யூஸ் பண்ற எந்த ஆப்லனாலும் செட் பண்ணிக்க முடியும். இது முடிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.